Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தலையில தாழ்ச்சி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, சூழ்நிலை பிதாவே, சோத்திரம், கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல காலவேளைக்காய் சோத்திரம். காலை தோறும் முது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஒவ்வொரு ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நம்முடைய சமூகத்தில் அப்பா நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து ஆண்டவரை மட்டுமாய் பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவரே வேத வாசித்து காணிக்கை செலுத்தி ஆண்டவரே சோத்திரி பொழுதும் ஆண்டவரே செய்தி வேலைக்காக வந்திருக்கிறோம். செய்தியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை ஆண்டவரே தேவனுடைய பரலோகத்திலிருந்து நம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை நீர் பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, என்னோடு பேசுகிற தேவன், எங்களோடு பேசுகிற தேவன், நம்முடைய ஜனத்தோடு நீர் பேசும் ஆண்டவரே. அடியனை மறைத்து நீர் வெளிப்பட முடியாமல் செபிக்கிறேன் ஆண்டவரே. வசனமானது நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் பதிந்து ஆண்டவரே சோத்திரம் அது ஆண்டவரே 30, 60, 100 ஆண்டவரே சோத்திரம் பலன் கொடுக்க கர்த்தர் ஆண்டவரே கிருபை செய்தி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே, எமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி நன்றிகள். தொடர்ந்து நடத்தும், தடையெல்லாம் நிர்மலமாக்கும், எதிர்வலைமையிலே முறியெடுத்து ஜெபிக்கிறோம். வர வேண்டியவர்களை தடை நீக்கி கொண்டு வரோம். கர்த்தருடைய கரம் கொண்டு வழியை நடத்தட்டும். இயேசு ரத்தம் செய்யும் இரட்சகர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே ஒரு தலைப்பிலே நாம் செய்தியை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய கரம் தாங்குகிறது, நம்மை தாங்குகிறது என்று நம்ம சொல்லலாம். சோத்திர அப்படியே தலைப்பில் நாம் தியானிக்க பிறக்கிறோம். சோத்திரம் அல்லது கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கி நடத்துகிறது என்று கூட நம்ம தலைப்பில் தியானிக்கலாம். ஏசியா 46 அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிங்க. ஏசியா 46 அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளை தான் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள், இன்றைக்கி சோத்திர புதிய ஏற்பாடு சபையார், உலகம் முழுவதிலும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்களே, அவங்களை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன வாசிக்கலாம். எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், நல்ல கவனிங்க, எப்போ இருந்து ஏந்தினாராம்? தாயின் வயிற்றில் தோன்றின முதல் என்னையும் உங்களையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அங்கேயே ஏந்திட்டார். சோத்திர தாய் தன் உலகப்புறமான தாய்மார்கள் நல்ல ஒரு பெரிய கடமையை செய்கிறாங்க இந்த உலகத்தில். சோத்திரம், ஆமாம், தேவனை எத்தனை பிள்ளைகளை ஒரு குடும்பத்தார் கொடுக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டு இருக்கிறாரோ, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அத்தனை பிள்ளைகளையும் தாய்மார் வயிற்றில் சுமக்கிறார்கள். சோத்திரம். அதே வேளையில் தகப்பன்மார் பிறந்த பிற்பாடு அவர்கள் நெஞ்சிலையும் சோத்திரம் தோளிலையும் சுமக்கிறார்கள். பிறந்த பிற்பாடு பிள்ளைகளை சோத்திரம் தாய்மார் இடுப்பிலே சுமக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி சுமக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை என்ன செஞ்சேன்? ஏந்தினேன். தாயின் வயிற்றிலே ஏந்திட்டேன்றார். அப்போ எவ்வளோ நல்ல ஆண்டவர் பற்றிகளா? ஆமாம், சோத்திரம். எப்போ அப்படின்னு நமக்கு தெரியாதுங்க. அந்த குழந்தையிலேருந்து அந்த ஒரு கரு உருவான நாள் முதல் கொண்டு அது எப்படி பாதுகாத்துருக்கிறார் பார்த்தீங்களா? சோத்திரம். நான் நம்புவேன், நான் அறிஞ்சிருக்கிறேன். 9 பிள்ளைகள் எங்கள் அப்பா அம்மாவுக்குன்னு சொல்லி நான் ரொம்ப காலமாக நினச்சிருந்தேன். அப்போ பிற்பாடு தான் தெரியுது, எங்கள் அம்மா என்கிட்ட கூட சொல்லலை, என் தம்பி வீட்டில் இருந்ததுனால தம்பிகிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ணன் இறந்த ஃபஸ்ட்டு அக்கா, அடுத்து நான், எனக்கு பிற்பாடு ஒரு தம்பி பிறந்து இறந்துருக்கிறாப்புல. அதை சொல்லும்போது, ஆமாம், அண்ணன் பெரிய அண்ணன் பிறந்த பிற்பாடு இன்னொரு அண்ணன் பிறந்து இறந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், சோத்திரம். கர்த்தர் எவ்வளோ நல்லவர். சோத்திரம். அப்போ இந்த பூமியில் வாழ முடியாது, சேது கற்பம் உண்டாகி எப்படி பிறந்ததா அல்லது பிறந்த பிற்பாடு இறந்ததா என்றதெல்லாம் சரியாக தெரியல, சொல்லலை. கர்த்தர் ஏன்னா ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளை இறந்தாச்சு அப்படின்னு கர்த்தர் சோத்திரிங்க. ஆனாலும் கூட இன்னமும் 9 பேர் கர்த்தருடைய கிருபையில் என்னுடைய உணர்ந்திருந்தவர்கள் இன்னும் 8 பேர், என்னோட சேர்த்து 9 பேர் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ அங்கேயே ஏந்தி தாங்கி சுமந்து, அங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை என்ன செஞ்சேன்? தாங்கினேன். பார்த்தீங்களா? சில பிள்ளைங்க வயிற்றில் இறந்துடுறாங்க இல்லைங்களா?
அப்போ சோத்திரம் கருத்தரிக்கும் போதே கரிச்சிதை உண்டாகிறது. இப்படிலாம் சோத்திரம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த பூமியில் பிறந்து தேவ நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் ஏற்ற வேலையில் ரட்சித்து கர்த்தர் அவருடைய பிள்ளையாய் மாற்றி நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை, ரட்சித்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை புரிஞ்சு கொண்டு நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும். என்னை ஆண்டவரே, என்னை வேறுபடுத்தீரே, தெரிந்து கொண்டீரே, ரட்சித்தீரே, தாயின் வயிற்றில் தோன்றின முதல் என்னை ஏந்தினீங்களே, தாயின் கற்பத்தில் உற்பத்தியான முதல் எங்களை என்ன செஞ்சீங்க, தாங்கினீங்களே, ஏந்தினீங்க, தாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடு விடலை. அடுத்த வார்த்தையும் சொல்கிறாரு ஆண்டவர். என்ன சொல்கிறாரு பாருங்க, சோத்திரம். முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்தேன். சோத்திரம். 60 வயதுக்கு மேற்பட்டவங்க கைகளை விரித்து அல்லேலியா சொல்லுவோமா? 60 வயதுக்கு மேலே இருக்கிறீங்க. இன்னும் 60 வயது சில பேருக்கு ஆகலையோ? நீங்களாம் ஆயிருப்பீங்களா? இல்லையா? ஆயிட்டீங்களா? அப்போ 60 வயதுனால முதிர் வயது தான். சோத்திரம். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே முதிர் வயது ஒரு தகப்பன் தாய். அப்போ சோத்திரம், தகப்பன் தாய் யாராக இருந்தாலும் அவங்கள பேரப்பிள்ளையெல்லாம் வந்துடுறாங்க. 60 வயசெல்லாம் மேக்சிமம் வந்துடுறாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்னாடியே கல்யாணம் ஆகி முன்னாடியே பேரப்பிள்ளைகளை பார்க்க கிருபை கிடைக்கிது. அல்லேலூயா. ஆமாம், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைச்சது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி என்ன செய்வேன். முதிர் வயது வரைக்கும் சொல்கிறாரு. அதனால் இந்த வார்த்தையை கவனிங்க. என்னை இடையில ஆண்டவர் கைவிட்டுருவாரோ, என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகுமோ, என் குடும்பம் எப்படி ஆகுமோ, என் பிள்ளைகள் எப்படி ஆகுவாங்கலாம் பயப்படாதீங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க யாரும். இந்த வசனத்தை நீங்கள் அடிக்கடி நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தைரியம் உண்டாகும். அல்லேலூயா. நம்பிக்கை உண்டாகும், விசுவாசம் உண்டாகும். என் ஆண்டவரை இப்படிலாம் எனக்கு துணையாக இருப்பீங்களா, உதவியாக இருப்பீங்களா, ஏந்துவேன்னு சொல்கிறீங்க, தாங்குவேன்னு சொல்கிறீங்க. அடுத்து என்ன செய்வேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். அப்படின்னா இன்னும் ஏந்துவேன், தாங்குவேன்னு அர்த்தம். அடுத்த வயது என்னது? நர வயது வரைக்கும். நர வயது உள்ளவங்களாம் இருக்கிறீங்களா? நர வயதெல்லாம் எங்களை இப்போ சில அம்மாமார்கள் சொல்கிறாங்க, நர வயதெல்லாம் எங்களை கண்டுபிடிக்க முடியாதுங்க, நாங்கள் அப்படி எப்போதும் இளமையமான அப்படி இருக்க தானே எங்களுக்கு ஆசையாக இருக்குது. சரி இருங்க, எங்களுக்கு நாங்கள் அப்படியே விட்டுறோம். அல்லேலூயா. நர வயது இருக்கட்டும். அல்லேலூயா. நர வயது மகிமைன்னு சொல்லப்பட்டிருக்குது பைபிளில். என்னது? கலர் போடுறது மகிமை இல்லையா? எது மகிமையா? அதனால் சரி, எப்படி இருந்தாலும் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பீங்க. ரைட், அது உங்களுடைய காரியம், உங்கள் உரிமை. நான் அதில் தலையிடுறதில்ல. ஆனால் நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கரெக்டாக வாசிக்கணுமாங்களே. வாலிபரின் அலங்காரம். வாலிபரின் அலங்காரம் பார்த்தீங்களா? அந்த வாலிப இதில் அலங்காரம் பண்ணுவாங்க. அதனால் சோதர ஒரு நல்ல விதமாக உடுத்த அது நல்லா விரும்புவாங்க. அப்படி விடுங்க. அதே சமயத்தில் உலக புறமாக ஃபேன்சியாக அது என்ன சொல்கிறது, நாகரீகம் என்று சொல்லி ஃபேன்சின்னு சொன்னாங்களே, அது என்ன சொல்கிறாங்க? ஃபேஷன். ஃபேஷன் சொல்லிட்டு வேறு மாதிரி நீங்கள் உலகத்தார் மாதிரி உடவுடுத்திடாதீங்க வாலிபர்களே. அல்லேலூயா. நல்லா உடவுடுத்துங்க. நல்லா ஆண்டோடைய பிள்ளை என்ற ஒரு நிலவரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் உடைகளை தரிக்கணும் அப்படின்னு இருக்குது. நல்லா உடவுடுத்தணும். நல்ல கலர் என்ன பெரிய எது பிடிக்குதோ அப்படி நீங்கள் உடவுடுத்தி கொள்ளுங்க. ஆனால் என்ன செய்யணும்? ஆமாம், சோத்திரம். நாகரீகம் என்ற ஒரு முக்கியத்துவத்தை விட கண்ணியம், அதாவது பெண்களுக்குரிய கண்ணியம், ஆண் பிள்ளைகள் பக்தி உள்ள பிள்ளைகளுக்குரிய அந்த ஒரு கண்ணியத்தோடு உடவுடுத்துங்க. அதில் தேவனும் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெரியவர்கள் முன்மாதிரியாக உடவுடுத்துகிற காரியங்களில் செய்யணும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். நாங்கள் அதாவது வேதத்தின்படி சில ஆலோசனைகள் கொடுப்போமே தவிர ரொம்ப அவங்கள ஆமாம் அவங்களுடைய சில பல உரிமைகளை நாங்கள் தடை செய்ய மாட்டோம். அதே சமயத்தில் கண்ணியமாக நம்ம சோதரம் உடைபடுத்தி ஒரு பக்தி தேவ பிள்ளைகளுக்குரிய பக்திக்குரியவர்களாக நம்மை வெளிப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதானவர்கள் மகிமை. அப்போ நிலந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? நர வருதா விட்டுருங்க. அல்லேலூயா. சோத்திரம்.
இது மகிமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னது மகிமை? முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நிறை அப்படின்னு இருக்குது. சரி, ஆமாம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவன் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 4வது வயசு நிறை வயது மட்டும், நிறை வயது மட்டும் நான் உங்களை, அதுக்கு பிறகு என்னங்க இருக்குது? நிறை வயது வந்துருச்சுனாலே ஆமாம், அது ஸ்தோத்திரம். அது 60, 70, 80 ஆயுசு நாட்கள் யார் யாருக்கு எவ்வளவுன்னு தெரியாது. ஆமாம், நிறை வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், அப்படி செய்து வந்தேன்னு சொல்கிறார். இதில் எப்படி இருக்குது? ஏசியா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நிறை வயது மட்டும் தாங்குவேன். அப்படி செய்து வந்தேன், இனிமேல் நான் நினைச்சுவேன், நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமேன். அல்லேலூயா. சோத்திரம். விழித்திருக்கிறவர்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. தூங்குறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் சரி, நாள் விழிப்பாக இருக்கணும். சில பிள்ளைங்க நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்து டயர்டாக இருக்கிறீங்க, நல்லா விழித்திருங்க. சோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். அது அப்படி சொல்கிறார், ஏந்துவேன், நான் சுமைப்பேன், எப்படிலாம் சொல்கிறார் பாருங்க. இந்த வசனத்தில் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறார். நான் அப்படி செய்து வந்தேன், குழந்தை தாய் வீட்டில் உற்பத்தியானது முதல்ல நான் உங்களை ஏந்தினேன், சுமந்தேன், தப்பு வச்சேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு, நிறைவேத மட்டும் உங்களை அப்படி தாங்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இனிமேலும் நான் நினைச்சுவேன், ஏந்துவேன்னு சொல்கிறார். அதான் அந்த தாங்கி நடத்துகிற ஒரு காரியம், தாங்கிறது. நான் சுமப்பேன். இங்கே கீழே முடியும் போது கூட என்ன சொல்கிறாரு? இனிமேலும் என் ஜனமே உங்களை நான் நினைச்சுவேன், ஆமாம், ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். குழந்தைகளை மட்டும் இல்லை, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள், நான் எல்லாருமே, குழந்தைகளும் அவருக்கு பிள்ளைகள் தான், வாலிபர்களும் அவர்களுக்கு பிள்ளைகள் தான், இளைஞர்களும் அவர்களுக்கு பிள்ளை தான். சோத்திரம். பெரியவர்களும் அவருக்கு பிள்ளைகள் தான், முதியவர்களும் அவர்களுக்கு பிள்ளைகள் தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு யாருமே யார் இல்லை? பேர பிள்ளைகள் இல்லை, எல்லாமே பிள்ளைகள் தான். அல்லேலூயா. நமக்கு தான் பிள்ளைகள் இருப்பாங்க, பேர பிள்ளைகள் இருப்பாங்க. சோத்திரம். அதெல்லாம் உண்டு. வேதத்தில் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, ஆமாம், தேவன் தன்னை சோத்திரம் தாத்தாவாக சொல்லியிருக்கிறதே இல்லை. அல்லேலூயா. சொல்லியிருக்காரா? சொன்னதை நீங்கள் இப்போ வாசிக்க முடியாது. என் ஜனமே, என்னுடைய பிள்ளைகளே, என் பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் என் பிள்ளைகள் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் என் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் என் பிள்ளைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். சோத்திரம். எப்படிப்பட்ட ஆண்டவர் பற்றிங்களா? இப்படிப்பட்ட உறவு எந்த சமயத்திலும் இல்லை. அல்லேலூயா. சரி, அடுத்து எபிரேயர் 1:3 ஆண்டவர் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறார் என்று எபிரேயர் 1:3 வாசிக்கலாம். இவர் யாரு? இங்கே ஆண்டவராக இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் ஆண்டவராக இயேசுவாகிய இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம்னு என்ன அர்த்தம்? பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும், ஆமாம், பிதாவானவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் என்ன செய்கிறாரு? தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால தாங்குறார். அல்லேலூயா. சர்வத்தையும் எல்லாரையும் எதை வச்சு தான் தாங்குறாருங்க? அவருடைய சோத்திரம். அது சாதாரண வசனம் சொல்லலை, வல்லமையுள்ள, நல்லா கவனிக்கணும், வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குறவராக இருக்கிறபடினால நாம் எல்லாரும் நாம் எப்படி வசனத்தை நம்ம வாஞ்சிக்கணும், நம்ம வாசிக்கணும். புதிய வருஷத்தில் வந்திருக்கிறோம். போன வருஷம் எப்படி எந்த அளவுக்கு நீங்கள் சோத்திர வேதத்தை வாசித்தீங்க, வேதத்தை தியானிச்சிங்க, ஜெபிச்சிங்கன்றதெல்லாம் சோத்திரங்க முடிஞ்சு போச்சு. இந்த புதிய வருஷத்தில் நல்ல தீர்மானம் எடுக்கணும். சோத்திரம். நான் தேவனுக்கென்று குறைந்தது 1 மணி நேரமாவது ஒதுக்குவேன் என்று ஒதுக்கி ஜெபம் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுடைய ஆசீர்வாதம் வருவது மட்டும் இல்லை, பாதுகாப்பும் கிடைக்கும். அல்லேலூயா. சோத்திரம். நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதனால் தினமும் ஜெபிக்கணும். ஜெபத்தை கூட்டணுமே தவிர குறைக்க சொல்லுங்களேன். நான் ஜெபத்தை இந்த வருஷத்தை சொல்லுங்களேன், வாய் திறந்து, நான் ஜெபத்தை இந்த வருஷத்தில் கூட்டுவேன், குறைக்க மாட்டேன். சொல்லியிருக்கிறீங்க, சொன்னபடி செய்யணும். சரியா? சரி. சர்வத்தை நம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குறவரா என்ன சொல்கிறாரு? தம்மாலே தாமே, தம்மாலே தாமேன அவரை கொண்டேன்னு அர்த்தம். இயேசு தன்மை கொண்டே நம்முடைய பாவங்களை நீக்கும்
பாருங்க சோதர பாவங்களை நீக்கும், பாவங்களை மன்னிக்கும், பாவத்தை நீக்கும் பரிகார பலியாக சோத்திர யாரை தான் பரலோகம் நியமித்தது? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை தான் நியமித்தார். அல்லேலூயா. அதனால் சோத்திரம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அவரால் தான், அதை தான் வேதம் சொல்லுது. அவரால் என்று வேறு ஒருவரால் என்ன செய்யலை, ரட்சிப்பில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சுத்திகரிப்பு பாவங்களை நீக்கும், சுத்திகரிப்பு உண்டு பண்ணி என்ன செஞ்சார்? உணர்த்தல் உள்ள உன்னதத்துள்ள மகத்துவமானுடைய வலது பரிசத்தில், பிதாவின் வலது பரிசத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? உட்கார்ந்து சும்மா உட்கார்ந்துருக்காரா? நமக்காக பரிந்து பேசுகிறார், வேண்டுதல் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் பார்த்தீங்களா? சோதரன் நமக்காக அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக நமக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கும் போதெல்லாம் தம்முடைய குமாரனாய் இயேசுவின் மூலமாக, நம்முடைய ஆண்டவராய் இயேசுவின் மூலமாக சோத்திரம் நம்மை பார்க்கிறபடினாலே தேவனுடைய இரக்கங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் பிதா. இந்த பூமியில் ஏசப்பா வந்தபோது அவர் மாம்சத்தில் அந்த நாட்களில் இருந்தவர்கள் அவரை கண்டார்கள் தான். ஆனால் தேவனாய் இருந்தவர் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே இரட்சகராக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இது பலர் விசுவாசிக்கிறதுக்கு, நம்புகிறதுக்கு, சோத்திரியர் நம்புறதுக்கு அப்படி சொல்லி சில சமயத்தார் சொன்னாலும் கர்த்தர் சோதரி வேதத்தை நன்றாக வாசிப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு உண்மை புரியும். ஹல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து ஏசாயா 41:10 வாசிங்க. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். பாருங்க சோத்திரம் அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். சோத்திரம் ஏசாயா 41:10 வாசி போடலாம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே. ஆமாம், ஒவ்வொருவரையும் பார்த்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னையும் உங்களையும் பார்த்து கர்த்தர் அந்த நாளில் இந்த புதிய வருஷத்தில் சொல்லுகிறார், என் மகனே மகளே, இந்த புதிய வருஷத்தில் நீ எதை குறித்தும் பயப்படாதே. அல்லேலூயா. ஏன்னா இந்த புதிய வருஷத்தில் நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், திகையாதே, பயம் திகளுக்கு இடம் கொடுக்காதேன்றார். ஆமாம் சோத்திரம். அது எப்படி ஆயிருமோ, இது எப்படி ஆயிருமோ, அப்படிலாம் ஒன்றும் இது பண்ண முடியல. விசுவாசத்தோடு ஜெபிச்சு கொண்டே இருப்போம், நம்ம ஜெயத்தை பெறுவது உறுதி. அல்லேலூயா. ஆமாம், ஒரு தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆமாம், இது தனிப்பட்ட இப்போ எவ்வளோ வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான வாக்குகள் வந்திருக்கலாம். சில பேருக்கு ஒரே வாக்குத்தத்தம், சில பேருக்கு வந்திருக்கலாம். சரி, பரவாயில்ல, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆனாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவான சபையின் வாக்குத்தத்தமும் உண்டு. எரேமியா 29:11. இதுவும் சபைக்கு கொடுக்குறதா? சபைக்கு தேவன் இந்த நாளில் கொடுக்குறார் இந்த வாக்குத்தத்தத்தையும். என் சபையை பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கேன். அடுத்து திகையாதே, நான் என்ன செய்வேன்? உன்னை பலப்படுத்துவேன். அடுத்து உனக்கு சகாயம் பண்ணுவேன். 2வது 3வது என் நீதியின் வழக்கத்தினால் உன்னை. ஆமாம், அவர் கரம் இப்படி கரம், அந்த கரம் நீதியின் கரம். அல்லேலூயா. அவரிடத்துல ஒரு நாள் அநீதியே இல்லை. அநீதியை நினைக்காதவர், அநீதியை செய்யாத, நீதி உள்ள, நியாயமுள்ள நீதிபதியாகிய நம் தேவன், நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் அவரை போல நம்ம இருக்கணும். ஆமென். சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து சங்கீதம் 51:12 சொல்கிறாரு. எதனால தாங்குறாரா? உற்சாகமான ஆவியினால் தாங்கும்படியாக தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அந்த ஜபத்துக்கு பதில் தந்து அவரை தாங்கி இருக்கிறார் என்பது நம்ம சோத்திரம் பிற்பாடு நம்ம பார்க்குறோம். அவருடைய ஜீவியத்தில் தாவீது ஒரு தவறு செய்தார். சோத்திரம் ஒரு தவறு இன்னொரு தவறுக்கு வழி நடத்தினது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் அந்த தான் மனம் திரும்பி சோத்திரம் தான் மட்டும் இல்லை, சோத்திரம் தேவ ஜனங்களும் தேவ பயத்தோடு நடந்து கொண்டு சோத்திரம் தன்னை ஒரு திருஷ்டாந்தமாக வைத்து சோத்திரம் பாவ பலியில் ஒருவரும் போகாதபடிக்கு நல்ல ஆலோசனையை தாவீது கொடுக்கிறதே பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுதான் சங்கீதம் 51. உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை என்ன செய்யுங்க ஆண்டவரே, திரும்பவும் எனக்கு தாங்க. ஏன்னா ரட்சணியத்தின் சந்தோஷம் என்னை விட்டு போயிடுச்சப்பா.
திரும்ப எனக்கு தரணும், நீ தந்தே ஆகணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, என் குறைகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க. சோத்திரம். உற்சாகமான ஆவி என்ன தாங்கும்படி செய்யும். அது ஆரம்பிக்கும் போது சங்கீதம் 51 1 2 என்ன சொல்கிறாரு? தேவனே ஆமாம், இறங்கும், உங்களுடைய கிருபையின்படி எனக்கு இறங்கணும் ஆண்டவரே. நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் மீறுதல் கொட்டுப்பட்டுட்டேன், நான் அக்கிரமம் செஞ்சிட்டேன். சோத்திரம். வாசிக்கலாம் சங்கீதம் 51 1 2. மிகுந்த இறக்கங்களின்படி என்ன செய்யுங்க? என் மீறுதலும் நீங்கள், நான் மீறுதல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தன் தவறை உணர்ந்து கொள்கிறார். தவறை மறைக்கலை பாருங்கள். தாவீதுடைய ஜெயத்துக்கு காரணமே அதான். நம்முடைய ஜீவியத்தில் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்மை வெளியரங்கமாக்கி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், நம்மை மறைக்காமல் ஒழிக்காமல் நம்முடைய நிலைமையை தேவனுக்கு வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர், நான் இப்படி இருக்கிறேன், இந்த நிலையில் இருக்கிறேன் ஐயா, குறைவுள்ளவளாக இருக்கிறேன், என்னிடத்தில் தவறு இருக்கிறது, என்னிடத்தில் குற்றம் இருக்கிறது, என்னிடத்தில் பாவம் இருக்கிறது, எனக்கு மன்னித்து சோத்திரம், நான் உம்முடைய வழியில் நடக்க என்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. சோத்திரம். உமக்கண்டு பரிசுத்தவாட்டியாக வாழ எனக்கு கிருபை செய்யணும், ஜெபிக்கணும் நம்ம. சோத்திரம். அதான் தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இறக்கங்களும்படி என் மீறுதல் நீங்கள் என்னை சுத்திகரிங்கப்பா. ஆமாம், இயேசு கிறிஸ்துவனைத்தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது உண்மைதான். அதே சமயத்தில் வேதம் சொல்கிறது, நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் உங்கள் பாவங்களை நீக்கி, உங்கள் அக்கிரமத்தை நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். அறிக்கையிடணும், மறைக்கக்கூடாது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களுக்கு என்ன உண்டு? இரக்கம் உண்டு. யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் சிறு காரியங்கள் வரும்போதே சின்ன தவறு தானேன்னு சொல்லி அசட்டம் பண்ணாமல் சோத்திரம் தேவனோடு கூட நம்ம நெருங்கி ஜீவிப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. முதல்ல அதை தான் சொல்கிறார், நம்முடைய கிருபையின்படி அப்படின்னு சொல்கிறார். அவருடைய கிருபை நமக்கு அதிகமாக தேவை இந்த வருஷத்தில். அல்லேலூயா. உங்களுக்கு தேவை, உங்கள் குடும்பத்துக்கு தேவை, பிள்ளைகளுக்கு தேவை, எங்களுக்கு தேவை, எங்கள் குடும்பத்துக்கு தேவை, பிள்ளைகளுக்கு தேவை. அதிகமாக இவருடைய கிருபைகள் தான் சோத்திரம் நம்மை பாதுகாக்கும். சோத்திரம் தேவனுக்கு பயந்து நடக்க வைக்கும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்மை உணர்வுள்ளவனா ஆக்கணும். நாம் உணர்வுள்ளவர்களாக இருந்தோம்னா சோத்திரம் தேவன் அவர் வசனத்தை கொண்டு தான் நம்மை உணர்வுள்ளவர்களாக்குறார். அல்லேலூயா. இதெல்லாம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் சோத்திரம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சோதனையில் தப்பு கொள்ளும் போக்கை உண்டு பண்ணி தாங்குகிறார் என்று பார்க்குறோம். வாசிக்கலாம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் இது எல்லா காலத்திலும் நம்ம அறிவு கொள்ள வேண்டிய ஒரு காரியம். சோதனை எனக்கு யாருக்கு வராத சோதனை வந்துருச்சு. சில பேர் ஜெபம் பண்ண வரும்போது சொல்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். யாருக்கு வராத கஷ்டம் வந்துருச்சுயா, யாருக்கு வராத சோதனை வந்துருச்சு பாஸ்டர், சிஸ்டர் வந்துருச்சு, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் யாரும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். மனுஷருக்கு புரியுதா உங்களுக்கு? சோத்திரம். மனுஷருக்கு நேரிடுக சோதனை எல்லாம். இது என்ன சோதனை? விசுவாச பரீட்சை, விசுவாச சோதனைன்னு அர்த்தம். இப்படி சொல்ல போனால் உங்களுக்கு புரிய முடியும். விசுவாச சோதனை வரும் எல்லாருக்கும். ஏன்னா தேவனுக்குள்ளாக நிலைச்சிருக்க, இன்னும் கர்த்தருக்குள்ள வளர நமக்கு விசுவாச சோதனை வரும். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் என்ன வேற சோதனை எனக்கும் உங்களுக்கு நேரிடாது. அடுத்து நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. சொல்லுங்க, என் ஆண்டவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஆமாம், என் திராணிக்கு மிஞ்சி என்ன செய்ய மாட்டார், என்னை சோதிக்க இடங்க. விசுவாச சோதனையாக இருந்தாலும் திராணிக்கு மிஞ்சி அது இல்லை, திராணிக்கு தக்கதாக சோதனை எனக்கு வரும். அதில் நான் புடமுட்ட. அதை யோபு சொல்கிறார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு எப்படி விளங்குவேன்னு சொல்கிறாரு. யோபுக்கு வந்த சோதனை காட்டிலும் யாருக்கு இங்கே வந்துருச்சா? அப்படி வந்தவங்க கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். பரவாயில்லையே, நல்லா தெளிவாக இருக்கிறீங்களே. யோபுக்கு வந்த சோதனை மாதிரி யாருக்கும் எனக்கும் வரல, உங்களுக்கும் வரல. அது தேவன் அனுமதிப்பதும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், சோதனையின் உச்சக்கட்டம் இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு தேவ மனிதனுக்கு இருந்துச்சுன்னா அவர் யாருக்கு தான்? அது யோபுக்கு மட்டும்தான். அதனால் நம்ம வாயில் நல்ல விசுவாசம் வார்த்தையில் இந்த வருஷத்தில் பேசுங்க. ஐயோ அப்படி இப்படின்னு புலம்பாதீங்க. எனக்கு அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சு, அது ஐயோ அம்மா ஏசப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க. சோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். உங்கள் பிள்ளைகளை என் கர்த்தருக்குள் நடத்துங்க. இல்லை யாரும் எங்கள்கிட்ட எதுவும் சொல்லலை. நீங்கள் ஒருத்தர் இப்படி பார்க்காதீங்க. யாராவது
யாராவது அப்படி சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு. நமக்கு அப்படிலாம் யாரையும் சொல்கிறதில்ல. ஆவியானவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. மனுஷர் தானே, மனுஷர்கிட்ட என்ன இப்படிப்பட்டதான எண்ணங்கள் தோன்றும் என்பது சோத்திர வேதத்தின் மூலமாக வேதம் சொல்லுகிற சில வழிமுறைகள். சோத்திரம். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். தேவன் உண்மையிலவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்களும் நானும் சோதிக்கப்படுவதற்கு அவர் என்ன செய்ய மாட்டார்? இடம் கொடுக்கவே மாட்டார். வேத வசனம் 100க்கு 100 உண்மை. ஆமென். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு இடம் கொடுக்காமல் சோதனை வந்துருச்சா அதை தாங்கத்தக்கதாக என்ன வந்து விசுவாச சோதனையை சொல்கிறேன். பாவ சோதனை கூட இருக்குது, அதுக்கு தேவன் பொறுப்பு இல்லை. சொல்லுங்கள். விசுவாச சோதனையே தேவன் செய்வார். ஆனால் நான் சில இதில் பாவங்களை சிக்கிக்கொண்டு அதனால் சோதனை வந்துச்சுன்னா அது வந்து விசுவாச சோதனை இல்லை. அது யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு பாவம் செய்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சோத்திர விசுவாச பரீட்சையா அல்லது என்னுடைய சிந்தனைகளால் வந்த பாவம்? பாருங்கள், முதல்ல எங்கே தான் வருது? இப்போ நினைவுகளை குறித்தெல்லாம் நம்ம தியானித்தோம். இங்கே தான் வருது. முதல்ல சிந்தனையில் வருகிற போராட்டங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாலிப பிள்ளைகளோ இளைஞர்களோ எந்த வயதிற்கும் இது சோத்திரம். ஆமாம், வயது முதிர்ந்தவர்களுக்கு அதில் கொஞ்சம் போராட்டத்தில் குறைவாக இருக்கலாம். ஆனால் வாலிப வயதில் இளைஞர்களாக இருக்கும்போது போராட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? சோத்திரம். அதில் ஜெயம் எடுக்கும்படியாக கண்களின் நிச்சயில் போராட்டம் வரும், மாம்சத்தின் நிச்சயில் போராட்டம் வரும், ஜீவனத்தின் பெருமையில் போராட்டம் வரும். உலகம் மாமிசம் பிசாசு போராடும். கர்த்தர் சகோதரனை தேவனுடைய கிருபை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு அவைகளை கட்டிந்து அப்புறப்படுத்தணும். அல்லேலூயா. பொல்லாத பிசாசு ஓடிப்போ. பாவ இச்சைகளை தோண்டுகிற சாத்தானே சோத்திரம் ஓடிப்போ. சோத்திரம். அந்த சிந்தனையை குழப்புகிற பிசாசே என்னை விட்டு வெளியேறு அப்படி சொல்லணும். ஒவ்வொருத்தரும் அப்படி கடிந்து கொண்டு செபிக்கணும். கர்த்தர் சோத சபையை விட்டு, கர்த்தர் சோ தேவனுடைய ஜனங்களை விட்டு, கர்த்தர் வாலிபர்களை விட்டு, இளைஞர்களை விட்டு, எல்லா விதமான சிந்தனைகளுக்கு விரோதமாக யோசனைகளுக்கு விரோதமாக கர்த்தர் சோதர சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகணுமே தவிர பாவ சிந்தை வரக்கூடாது. அல்லேலூயா. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. பாவ சிந்தைகளை தேவன் நிர்மூலமாக்கி சோத்திர பரிசுத்த சிந்தையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லணும். இயேசுவின் ரத்தத்தை என் சிந்தையில் தெளித்துக் கொள்கிறேன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? என் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளித்துக் கொள்கிறேன், இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே நான் ஜெயம் எடுக்கிறேன். இப்படி விசுவாச அறிக்கை இந்த வருஷத்தில் செய்யுங்க. ஐயோ சோத்திரம், என்னது இப்படி நான் என்ன இந்த போராட்டம் இருக்குதே, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி புலம்புறதுக்கு தேவையில்லை. சோத்திரம். பைபிள் இருக்கு உங்கள் கையில் இருக்கா? யார்கிட்ட பைபிள் இல்லை? பைபிள் என்ன சொல்லுங்கள். பைபிள் படிக்கணும். பைபிள் எல்லார்ட்டையும் இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பைபிள் இருக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் வீட்டுக்கு ஒரு பைபிள் இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒரு பைபிள் இருக்கணும். சரிங்களா? ஆமாம், படிக்கணும். அவங்கவுங்க பைபிள் அவங்கவுங்க படிக்கணும். பல தடவை சொல்லியாச்சு. ஆமாம். சோத்திரம். ஆண்டவருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும் படிக்கலைன்னா. எனக்கு சொல்லக்கூடாது, எனக்கு நேரம் இல்லைங்க, நான் ரொம்ப பிஸி, நான் 24 மணி நேரம் பிஸியா? யாராவது இருக்கிறீங்களா? இரவு நேரம் தூங்க வேணாமா? ஆமாம், ஜெபம் பண்ணிட்டு தூங்க, வேதம் வாசிட்டு தூங்க. 1 மணி நேரம் தானே கேட்குறாரு. 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஆண்டவர் கொடுங்க. அது கூட முடியலைங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைய எப்படி வாழ்கிறது? தேவஜனமாக வாழ முடியாது. என்னால் முடியாது. நாங்கள் கூடுதலாக தேவ சமூகத்தில் இருக்கிறோம். இருந்து ஆகணும். அப்போ தான் ஊழியமே செய்ய முடியும். சோத்திர. நல்ல துதி பாடல்களை கேளுங்க, நல்ல விசுவாசம் வளரும். துதி பாடல், சோத்திர பாடல். ஆமாம், யாருடைய மொபைல்லாம் ஆண்டவருடைய பாடல் இருக்குது? சினிமா பாட்டு இருக்குதா? துதி பாடல், சோத்திர பாடல், ஃபாதர் பாட்டு இருக்குதா? நான் கேட்குறேன். இன்னும் அமைதியாக இருக்கிறீங்க. உங்கள் மொபைலில் சினிமா பாட்டு. ஆமாம், ஒரு பிள்ளை சொன்னிச்சு. சோத்திரம். ஆமாம், என்ன பாட்டு வேணுமா? இப்படி காண்டு தான் இருக்குதுங்க. என்ன பாட்டு வேணுமா? ஒரு நடிகனுடைய பாட்டு வேணுமா? சோத்திரம். டான்ஸு குத்தாட்டம் பாட்டு வேணும்னு கேட்குது அது. அதனால் சினிமா பாட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவ பிரச்சனை இருக்காது. அது எந்த சினிமா நடிகருடைய பாட்டாக இருந்தாலும் சரிங்க. சினிமா பாட்டு ஆகாதுங்க நமக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஆமாம், அதை சொல்லிடுறேன் நான். அது இருந்துச்சுன்னா சோத்திரம் அசுத்த பிரச்சனை இருக்கும். ஆண்டவருடைய பாடலுக்கு கேட்டால் தேவ பிரச்சனை இறங்கி வரும். அல்லேலூயா. ஞாபகப்படுத்துகிறேன், புதிய வருஷத்தில் ஞாபகப்படுத்துகிறேன். அதனால்
அப்படி அசுத்த பிரசனம் எங்கே அதிகமாக கூடி இருக்குதோ அங்கே சத்துரு போராட்டம் வெகுவாக எழும்பி கிரியை செய்யும். அப்புறம் ஐயோ அப்படி பண்ணுதே, ஐயோ இப்படி பண்ணுதே, பிசாசு அப்படி பண்ணுறேன், பிசாசு இப்படி பண்ணுறேன். என்னப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாதுல்ல, முன்கூட்டி சொல்லிடும்ல. ஐயோ பிசாசு அப்படி பண்ணுறான், ஐயோ பிசாசு அப்போ அப்படி தான் பண்ணுவான். சோத்திரம். எங்களை தான் டான்ஸ் ஆட விட மாட்டேன்றாரு, இதுக்காக நாங்கள் போட்டு நாங்கள் ஆடுறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது. ஆடுறோம் பாடுறோம் அப்படின்ட்டு பாரு, நீ வாயில் துதியின் சத்தம் தான் வரணும். சோத்திரம். நல்ல பக்திக்குரிய ஆவிக்குரிய பாடல்களை, சோத்திரம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற பாடல்களை, நம்ம சோத்திரம் சுத்திகரிக்கிற பாடல்களை, நம்ம விசுவாசத்தில் வளர செய்கிற பாடல்களை கேளுங்க. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆகவே சுருக்கமாக சொல்லிடுறேன், அவ்வளோதான். மற்றபடி நம்ம யாருக்கும் ஒரு இது இல்லை. சோத்திரம். யார் எப்படியோ தேவன் யாரை கொண்டு வருவாரோ என்ன பண்ணுவாரோ அது நமக்கு தெரியாது. சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் கூட கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அல்லேலூயா. நம்ம வாசித்த சங்கீதம் 145 14 விழுகிற யாவரையும் கர்த்தர் நினைச்சேன், விழுகிற யாவையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவையும் தூக்கி விடுகிறார். பார்த்தீங்களா, விழுகிற யாவரையும் அப்படின்னா என்னது? சோத்திரம். நம்ம எழுத்தின்படியாக நம்ம பலன் இல்லாமல் விழுந்தாலும் தாங்குவார். அதே சமயத்தில் ஒரு சில காரியங்களில் சோத்திரம் நம்ம விசுவாச குறைவு, பரிசுத்த குறைவு, சோத்திரம் மற்ற ஒரு காரியங்களை குறைவாக இருந்தாலும் சரி, நீ அப்படி விழுந்துரு, நீ சோத்திர, நீ குறைவாக இருக்கிற, நீ பாவத்தில் விழுந்துட்டியா, நீ அவிசுவாசத்தில் விழுந்துட்டியா, நீ இப்போ பரிசுத்தம் இல்லாமல் விழுந்துட்டியா, சோத்திரம் தேவ நீதியை நிறைவேற்றாமல் விழுந்துட்டியா, விழுந்து கடன்னு விட மாட்டார், தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. ஆமாம், மகளே எழுந்திருச்சு நட. சோதர மகனே நீ என்ன பண்ணு, ஆமாம் அது தொடர்ந்து உன் ஓட்டத்தை ஓடு, எனக்காக ஓடு, என்னுடைய சித்தம் செய்யின்னு சொல்லி உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? விழுகிற யாவரையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆமாம், சோத்திரம். சங்கீதம் 145 145 14 145 14. சரியா? கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும், மடங்கடிக்கப்படுகிறது யாரால? பிசாசினால். மடங்கடிக்கப்பட்டவர்களை பிசாசினால் வீழ்த்தப்பட்ட தாவீது சோதரம் சோதனையில் விழுந்தார் பிசாசினால். பாருங்கள், ஒரு முறை பாவத்தில் விழுந்தார், இச்சையில் விழுந்தார், கொலை பாவத்தில் சிக்கி கொண்டார். இன்னொரு முறை பார்த்திங்கன்னா ஜனங்களை தொகையிடக்கூடாது. சோத்திரம். தொகையிடணும்னா அதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குது, அதை கை கொள்ளலை அவர். ஆகவே சோத்திரம் இந்த 70,000 பேர் அதனால் இஸ்ரவேலில் சோத்திரம் தேவனால் தண்டிக்கப்பட்டு கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இப்போ மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆமாம், எல்லாரும் அழியாதபடிக்கு தேவன் பாதுகாத்தார். இதெல்லாம் ஒரு எச்சரிப்பு. வேதத்தில் ஒரு சிலதான தேவனுடைய கோபம், தேவனுடைய எச்சரிப்பு, தேவனுடைய சிக்ஷை, தேவனுடைய கண்டிப்பு, தேவனுடைய தண்டனை, இதெல்லாம் நம்ம வாசிக்கும்போது பயந்து கொள்கிறதுக்காக இல்லை, அவைகளை நாம் கண்டு இஸ்ரவேலர்கள் சோத்திரம் கீழ்ப்படியாமல் பாவம் பண்ணினார்கள், அவர்களைப் போல நான் இராதபடிக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்பணிந்து நடப்பேன். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன் என்ற நல்ல உணர்வோடு நம்ம செயல்படணும். கர்த்தர் சோத்திரம். அவர்கள் எதுக்காக இஸ்ரவேல் ஜனங்களை திஷ்டாந்தமாக கர்த்தர் வைத்தார்? நமக்கு எச்சரிப்பாக வைத்தார் என்றால், நாம் அவர்களைப் போல சோத்திர விக்கிராராதனை விழுந்து விடாதபடிக்கு, பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு, சோத்திரம் துன்மார்க்கத்தில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, சோத்திர தவறான வழியில் போய்விடாதபடிக்கு நம்ம எச்சரிக்க முடியாத தான் வேதத்தை கொடுத்துருக்கிறார். அதுக்கு தான் வேதத்தை வாசிக்கணுன்றது. வேதத்தின் மூலமாக இப்போ பேசுகிற ஆண்டவர், நீங்கள் வேத வாசிக்கும்போது, நான் வேதம் வாசிக்கும்போது என்னோடு உங்களோடு பேசுகிறது உண்மை, உறுதி. அல்லேலூயா. ஆமாம், எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கும் போது என்னோடு பேசியிருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்க, நீங்கள் அப்படியாக விசுவாசிக்கிறீங்க? வாசித்தா தானே அது வாசிக்கிறீங்களா? சிலர் அமைதியாக இருக்கிறீங்க, வேதத்தை வாசிக்கிறது இல்லையோ? சோத்திரம். சிலருக்கு நல்ல ஈஸியாக தெரிஞ்சது என்னென்னா, எனக்கு ரொம்ப வேலைங்க, எனக்கு நேரமே இல்லைங்க. இதெல்லாம் அவன் யார்கிட்ட சொல்லலாம்? மனுஷர்கிட்ட சொல்லலாம், ஊழியக்காரர்கிட்ட சொல்லலாம், யார்கிட்ட சொல்ல முடியாது?
ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. எனக்கு நேரமே இல்லைன்னா, உனக்கு நேரமே இல்லையா? 24 மணி நேரம் இரவும் பகலும் கண்ணு விழித்து கஷ்டப்படுறியாக்கும், உழைக்கிறியாக்கும். யாருக்கு உழைக்கிற? எனக்கா உழைக்கிற? அப்படின்னு திருப்பி கேட்பார். சொல்கிறது புரியுதுங்களா? அதனால நம்ம அப்படி சொல்லக்கூடாது. உழைக்கிறீங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. சோதர உழைச்சியும் குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க, அதெல்லாம் அவசியம்தான். ஆனால் நமக்கு 8 மணி நேரம் வேலை, சிலருக்கு 10 மணி நேரம் வேலை இருக்குது. ரைட்டு, இப்போ வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாக எடுக்குது, அதெல்லாம் உண்மை தான். எல்லாருக்கும் படிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, போகணும் தான். கர்த்தர் உங்கள் கைகளும் பிரயாசத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. வேலை செய்ய, தொழில் செய்ய, வியாபாரம் செய்ய பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு வேண்டிய இந்த புதிய வருஷத்தில் புதிய கிருபையில் கொடுத்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அல்லேலூயா. அதை நாங்களும் வர சகோதரர் மனப்பூர்வமாக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், தனிப்பட்ட ஜெபத்திலையும் ஜெபிக்கிறோம். ஆனாலும் கூட தேவனுக்கு இடம் கொடுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு நேரத்தை கொடுங்க சகோதரர். அதை உங்களோட நன்மைக்காக சொல்லுகிறேன் சகோதரர். இதை ஊழியக்காரங்க நாங்கள் சொல்லி ஆகணும். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும், ஞாபகப்படுத்தி ஆகணும். சங்கீதம் 3:5 பாருங்கள் எப்படிப்பட்ட சங்கீதம். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் அப்படின் போது கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். அந்த இதை வாசிங்க, தலைப்பை வாசிங்க. தாவீது நல்ல கவனிங்க. தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி மகனுக்கு தப்பி ஓடுறார். மகன் போய் சோத்துற தேவசித்தம் இல்லாமல் என்ன ஆசைப்பட்டுட்டான், அப்பாவோட இடத்துல நான் வரணும்னு. அப்பா ராஜாவாக இருக்கிறாரு, அப்பாவை துரத்தி விட்டுட்டு அவன் ராஜாவை பார்க்குறான். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், நல்லா சொல்கிறாங்க, அப்பா அம்மாவை நல்லா சந்தோஷப்படுத்தி. சிலருக்கு அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஒரு பிள்ளையாக இருக்கலாம், 2 பிள்ளையாக இருக்கலாம். அந்த நாட்கள்லாம் 10 பிள்ளையோ 15 பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. இப்போ அந்தளவுக்குலாம் இல்லை, 1 2 கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இல்லை அதிகபட்சமாக 3. சமாதானமாக இருங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி. அல்லேலூயா. ஆமாம், தேவ சித்தத்தை அறிஞ்சு ஆண்டவரே உங்களுடைய சித்தம் மட்டுமே என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் சொல்லுங்கள். கர்த்தர் பேசுகிறாருங்க, உங்களுடைய சித்தம் மட்டுமே என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆமாம், என்னுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. என்னுடைய ஆசையின்படியெல்லாம் நான் செய்ய நான் விரும்பலை அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்களை நீங்கள் நினச்சதுக்கு மேலான காரியங்களை உங்களுக்கு செஞ்சு உயர்த்திடுவார். அல்லேலூயா. சில பேர் என்ன செய்கிறது, அப்பா அம்மாவை ஓவர்டேக்கப் பண்ண பார்க்குறது. உலகத்தில் பார்க்கணுமா, உலகத்தரில் பாருங்கள். ஆமாம், அண்ணன் தம்பிகளை தம்பி கூட அண்ணனை ஓவர்டேக்கப் பண்ணுவ பார்ப்பாங்க. அக்கா தங்கச்சிகளுக்குள்ளே பாருங்கள் போராட்டம் வரும். ஸோ ஓவர்டேக் பண்ணி பாருங்கள். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒற்றுமை இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஒரே குடும்பத்தில் ஒரே பிரிவினையும் சண்டையும் சோத்திர வேதனையும் கண்ணீருமாய் பல குடும்பங்கள் இருக்குது உலகத்தில். நாம் அப்படிப்பட்டவர்களாக நம்முடைய குடும்பம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்கள், ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லணும், ஆண்டவர் என்னை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன? அல்லேலூயா. அது நிறைவேறட்டும் ஆண்டவர் அப்படின் போது அவருடைய சித்தம் ஒவ்வொருவரை கொண்டும் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் அது விசேஷமாக இருக்கும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேங்க சோத்திரம். இப்போ நாங்கள் 9 பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். 9 பேரையும் தேவன் நடத்துகிற விதம் 9 விதமாக இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்படி தான் கர்த்தர் நடத்துவார். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளை நடத்துகிற தேவன் 2 பேரை 3 பேரை உள்ள பிள்ளைகளை நடத்துறது அவருக்கு கஷ்டமா? அவன் நம்ம வாழ்க்கையை அவர் கருத்தில் ஒப்பு கொடுத்துடணும். என்ன செய்யணும்? ஆமாம், என்ன நடத்துங்கப்பா. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசிகள் தாங்க வேண்டியது என்ன? இப்போ கர்த்தர் தாங்கிறத குறித்து பார்த்து விசுவாசிகள் தாங்க வேண்டியது என்ன? ஒரு 3 காரியங்கள் மட்டும் வேகமாக சொல்லிடுறேன், வாசிக்கலாம். ஜெபம். ஆமாம், என்னாச்சு? ஒரு ஜெபம். யார் யாருக்கு யுத்தம் வருது? அமலேக்குக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம். அமலேக்கு யாருன்னா ஒரு அப்பாவி ஆண்டவருடைய பிள்ளைகளை சோத்திரம் கொன்ன ஒரு கூட்டம், சோத்திரம் தாக்கின ஒரு கூட்டம். அது ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர்களை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு செதறடிப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, வாசிக்கலாம். மேற்கொண்டார்கள். யாத்திராகமம் 17, 11, 12. மோசேயின் கைகள் அசந்து போயிடுச்சு. பார்த்தீங்களா? மோசே தன் கையை ஏறெடுத்துற கையில் என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேலருக்கு மேற்கொண்டார்கள். அவங்க கையை தாழ்ந்த போது அவ்வாறு ஏன் அப்படின்னா கொஞ்ச நேரம் கையை உயர்த்தி ஜபிக்கலை. நல்லா கவனிங்க. கர்த்தர் சகோதரர் மணிக்கணக்கில் கையை உயர்த்தி ஜபிக்க வேண்டியிருக்குது. எங்கள் ஜபத்தில் இன்னொரு சொல்கிறேன், முழங்கால் பலியிட்டு ஜபிக்கிறதுல பெரிய வல்லமை இருக்குது.
இன்னொன்று அதே மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டே கூட முழங்கால் இருக்க முடியலையா, நின்று கொண்டே கைகளை உயர்த்தி ஜெபித்து பாருங்கள், அதுக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குது. அல்லேலூயா. சோத்திரம் பாருங்கள், மோசே கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது இஸ்ரவேல் மேற்கொள்கிறாங்க. அவர் கை சோர்ந்து போய் கையை கீழே விடும்போது யார் மேற்கொள்கிறா? அமலேக்கு சத்துரு மேற்கொள்கிறான், முன்னுக்கு வரான். அப்போ பார்த்தாங்க என்ன பண்ணாங்க, ஒரு கல்லில் உட்கார வச்சு சோத்திரம் ரெண்டு பக்கத்தில் ஆரோனும் ஊரும் என்ன செஞ்சாங்க, கைகளை தாங்கி பிடிச்சாங்க. அப்படியே ஜபத்தில் ஒருவருக்கு தாங்கி பிடிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தருக்கு நம்ம சபையில் உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். மோசேன் கைகள் அசந்து போயிட்டு அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேலே உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்தில் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்க வரைக்கும் என்ன செஞ்சது, ஒரே நிலையாக இருந்தது. அல்லேலூயா. அப்போ சூரியன் அஸ்தமிக்க வரைக்கும் என்ன அர்த்தம், காலையில் ஆரம்பித்த யுத்தம் சாயந்தரம் வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இருட்டுற வரைக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அப்போ ஒரு பக்கம் யார் என்ன செய்கிறா, யோசுவா. அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாக என்ன செய்கிறாரு, யோசுவா போய் அமலேக்கோடு யுத்தம் பண்ணுகிறார். நீ அமலேக்கோடு யுத்தம் பண்ணுப்பா, நான் என்ன பண்ணுறேன், ஜெப யுத்தம் பண்ணுறேன். அல்லேலூயா. சோத்திர நம்ம இன்றைக்கி சோத்திர பட்டயத்தை எடுத்து யார் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. கர்த்தர் நாம் செய்ய வேண்டியது ஜெப யுத்தம். அல்லேலூயா. முழங்கால் யுத்தம் நல்லா கவனிக்கணும். என்ன சொல்லுங்கள், 2 யுத்தம், ஜெப யுத்தம் செய்வோம், முழங்கால் யுத்தம் செய்வோம். இந்த வயசுலலாம் நல்லா முழங்கால் யுத்தம் செய்யணும். செய்யணும், நல்ல முழங்கால் போட்டு நல்லா ஜெபிக்கலாம். சோத்திரம் குறிப்பிட்ட வயது வரைக்கும். சோத்திரம். ஓகே, சரி, நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா சோத்திரம் 24:14, யாத்திராம் 24:14 வாசிங்க. இது எதை குறிக்குதுன்னா, ஊழியர்களின் கைகளை தாங்க வேண்டும். ஜெபிக்கிறவன் ஒருவர் ஜெபித்து என்ன பண்ணணும், நம்முடைய சோத்திரம் ஐக்கியத்தை வெளிப்படுத்தணும், ஜபத்தில் ஒத்துழைக்கணும். அதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக ஊழியர்களின் கைகளை தாங்குவதை குறிக்கிறது. அவன் மூப்பரை நாங்கள் உங்களோட திரும்பி வர மாட்டோம், நீங்கள் என்ன செய்யுங்க, காத்திருங்கள், இருக்கிறார்கள், ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால். அப்படி யார் சொன்னது, மோசே சொன்னார். சரியா? சரி. அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 34 வசனம் 35 வசனம். பலவீனரை தாங்க வேண்டும். ஒன்று ஊழியர்களின் கைகளை தாங்கணும். அடுத்து சபையில் பலவீனராக சில பேர் இருப்பாங்க, அவங்களே நீங்கள் ஜபத்தில் தாங்கணும். ஜபத்தில் வச்சு ஆண்டவரே உங்கள் சூழ்நிலை, உங்கள் காரியங்கள், அதுக்காகத்தான் என்ன பண்ணுறோம், சோத்திரம் சில காரியங்களுக்காக ஜெபிக்க முடியாகத்தான் நம்ம குரூப்பு சோத்திரம், நம்ம சர்ச்சு குரூப்பு வச்சுருக்குறோம். ஒருவருக்காக ஒரு ஜபிக்க. அப்போ அதெல்லாம் கவனிங்க. ஆவிக்குரிய தோழிகள் அதுக்குள்ளே மட்டும் பார்க்கக்கூடாது. இங்கே பாருங்கள், எப்போ ஆவிக்குரிய தோழிகளா? ஆமாம், சர்ச் வாரியர் இங்கே பாருங்கள். சர்ச் வாரியர் பாருங்கள், சர்ச் வாரியர் ஸ்பாய்ஸ் தம்பிமார்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சர்ச் வாரியரில் பொதுவாக போடுவாங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய தோழிகள் அந்த இதில் பேர் அனுப்புவோர் இருக்குவீங்க, வசனத்தை அனுப்புவீங்க, ஜப குறிப்பின் காரியங்களை நீங்கள் அனுப்புவீங்க. இதெல்லாம் அனுப்பணும். இந்த வருஷத்தில் அதெல்லாம் செய்யுங்க. ஒருவர் என்ன செய்யணும், ஜபத்தில் பலவீனரை தாங்கணும். ஜபத்தில் பலவீனமாக இருக்காங்களா, ஜப குறைவாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஜபத்தில் வளர முடியாத அவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ அவங்க ஜெபிக்க தெரியாது அப்படின்று ஒருத்தரையும் கொடுத்து சொல்லக்கூடாது. சோத்திரம், இந்த சிஸ்டருக்கு ஜெபிக்க தெரியாது, இந்த பிள்ளையை ஜெபிக்க சொன்னால் ஜெபிக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்குலாம் சபையில் இருக்கக்கூடாது. எல்லோரும் நல்லா ஜெபிக்கிறவங்கன்று பேர் எடுக்கணும். அல்லேலூயா. எல்லோரும் நல்லா ஜெபிக்கணும். வீட்டில் நீங்கள் தண்ணி ஜெபம் அப்படி அதுக்கு தான் ஜெபிக்கணுன்றது. சபையிலையும் சேர்ந்து ஜெபிக்கணும், வீட்லேயும் என்ன செய்யணும், குடும்பமாக ஜெபிங்க, தனியாகவும் ஜெபிங்க. அல்லேலூயா. இப்படி ஜெபத்தில் இருந்தீங்கன்னா தான் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் பலவீனரை தாங்கணும். பிள்ளைகள் பலவீனராக இருப்பாங்க, பெற்றோர்கள் பலவான்களாக இருந்து என்ன பண்ணணும், பிள்ளைகளை ஜபத்தில் தாங்கணும். ஆமேன். அல்லேலூயா. பெற்றோர்கள் தாங்குங்க உங்கள் பிள்ளைகளை. அடுத்து ரோமர் 15ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை வாசிங்களேன். ரோமர் 15 1-3. யாரெல்லாம் பலம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க? ஜபத்தில் பலன், ஆவிக்குரிய பலன், விசுவாசத்தில் பலன், சோத்திரம் அப்படி இருக்கிறதாக சோத்திரம். நீங்கள் இந்த உங்களுக்கு உணர்வு இருந்தால் என்ன செய்யுங்க, பலவீனமாக அதில் இருக்கிறவங்க விசுவாசிகளுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு
என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். வாசிங்க. பலமுள்ள அன்றியும் பலமுள்ளவர்களாய் நாம் நமக்கே என்ன செய்யக்கூடாது? ஆமாம், நமக்கே பிரியமாக நடக்கிற ஒரு காரியமாயிடும். பலமுள்ளவர்களில் நான் சரியாக இருக்கிறேன்ல போதும், மற்றவங்களை பற்றி எனக்கு என்ன அக்கறை அப்படிலாம் இருக்கக்கூடாது. சபைக்குள்ளே இருக்கிறவங்க அதே மாதிரி குடும்பத்தில் இப்போ பெற்றோர்கள் இருக்கிறீங்க, நான் பலனாக இருக்கிறேன், பிள்ளைங்க பரவாயில்ல அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. சிறு பிள்ளைங்களுக்குன்னா சரி குழந்தையாக இருக்கிறாங்க, சிறு பிள்ளையாக இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம கை வச்சு சுவம் பண்ணி அப்படி கொண்டு வரணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அவங்களையும் உருவாக்கி அவங்களையும் ஜெபத்தில் பயன்படுத்தணும். வாசிங்க. பலவினருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒருவன் என்ன செய்யக்கூடாது? பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாக முடியும். அவனுக்கு பிரியமாக என்ன செய்யணும்? நடக்க கடவன். பார்த்தீங்களா? நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான பிறருக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவர்களுக்கு பிரியமாக நடக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? நமக்கே அப்படி சொல்லிட்டு ஆண்டவரும் எப்படி நடந்து கொண்டாராம்? தனக்கே பிரியமாய். அடுத்த வசனம், கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடக்கலை, ஆண்டவர் பிரியமா தனக்கே பிரியமாக அவர் நடக்கலை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளும் நமக்கே பிரியமாக நடக்காமல் மற்றவர்களுக்கு பிரியமாக நடக்கிறது எப்படின்னா, பாவ காரியங்களில் இல்லை, நல்லா கவனிக்கணும். பாவ காரியங்களிலும் மற்றவர்களுக்கு பிரியமாக நடக்கிறது இல்லை. பரிசுத்த காரியங்களில், தேவ காரியங்களில், ஜப காரியங்களில், சோத்திரம் நல்ல நல்ல விஷயங்களில் நல்ல விதமாய் மற்றவர்களுக்கு உதவியாய் உபகாரமாய் இருக்கிற காரியங்களில் என்ன செய்யணும்? பிரியமாய் நடந்து உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார்கள். சகோதரிகள் சகோதரிகளுக்கு உதவிகளா, சகோதரர்களுக்கு விசுவாசத்தில் ஸ்தோத்திரம். சபையில் என்னைக்கு பாருங்கள், அந்த 2 காணிக்கை சபை காணிக்கை ஒன்று, இன்னொன்று படிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் உபகாரமாக நீங்கள் என்ன செய்றீங்க? பிரியமாய் ஆண்டவருக்கு பிரியமானது இல்லையா? ஸ்தோத்திரம். ஏழைக்கு உதவும் போது கர்த்தருக்கே நம்ம என்ன செய்கிறோமா? கடன் கொடுக்குறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பாருங்கள், மாதம் ஒரு முறை அதை எடுத்து என்ன செய்கிறோம்? சில குடும்பங்களுக்கு அது உதவியாக இருக்கிற படிக்கிற சமயத்தில் பெரிய வீசு கட்டிடுற அளவுக்குலாம் நிறையா கொடுக்க முடியாது, வருகிறது இல்லை, ஏதோ அப்படி பிரித்து கர்த்தர் சோதரம். சில குடும்பங்களுக்கு சில பிள்ளைகளுடைய படிப்புக்கு அது உதவுது, அது சோதரம். அப்படி அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குது. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். கிறிஸ்துவம் தமக்கே பிரியமாக இல்லை, நான் 3ஆம் வசனம் வரைக்கும் போதும். கிறிஸ்துவம் தமக்கே பிரியமாக நடவாமல் உண்மை நிந்திக்கிறவுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஆண்டோரை நிந்திக்கிறவுடைய நிந்தை, பிதாவை நிந்திக்கிறவுடைய நிந்தைகள் யார் மேலே விழுந்துச்சான்? ஆண்டவரை இயேசு மேலே விழுந்துச்சான். அதேமாதிரி சோதரன் நம்ம நன்மை செய்யும் போது சில நிந்தையான காரியங்களை மற்றவங்க பேசுவாங்க, அறியாமல் ஏதாவது சில காரியங்கள்னா அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. கர்த்தர் சோதரம் உண்டாகும். அடுத்து ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 4:23, 1 கொரிந்தியர் 3:7. முதல்ல 4:23 4:2 சாலி. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். மிகுந்த மனத்தாழ்மையும் நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? மிகுந்த மனத்தாழ்மை, மனதிலே தாழ்மையுடையவர்களாய் மிகுந்த மனத்தாழ்மையும். 2வது என்ன இருக்கணும்? 2வது சாந்தமும், 3வது நீடிய பொறுமை. இதெல்லாம் நமக்கு அவசியங்க. உடையவர்களாக என்ன செய்யணும்? 4வது அதோடு கூட என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அன்பினாலே ஒருவர் என்ன செஞ்சு தாங்கி என்ன செய்யணும்? 3வது வசனம், சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. அப்போ கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ வசனத்தை நல்லா கவனித்து இதன்படி வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13:7 முடிக்கிறேன், வாசிக்கலாம். எது அன்பானது என்ன செய்யும்? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் என்ன செய்யும்? சகிக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே அன்பினால் ஒருவரை நாம் தாங்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிகள் செய்ய வேண்டியது 3 ஊழியர்களின் கைகளை தாங்கணும், பிளவினை தாங்கணும், அன்பினால் ஒருவரை என்ன செய்யணும்? தாங்கணும். சோத்தை எழுந்திருப்போம். கர்த்தர் சோத எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வல்லமையுள்ள வசனத்தினாலே கர்த்தர் நம்மை சோத்திரம் வல்லமையுள்ள வசனத்தினாலே கர்த்தர் சகலத்தையும் தாங்குறார். ஏசாயா 41:10 நீதியின் வலது கருத்தினாலே கர்த்தர் என்ன செய்கிறாரு? தாங்குறார்.